எல்லோருக்கும் வணக்கங்க. உலகிலேயே பெரிய நந்தி, அந்த நந்தி இருக்கிற இடம் எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலத்துலேருந்து போகிற வழி, சேலத்துலேருந்து ஆத்தூருக்கு போகிற வழியில ஃபஸ்ட்டே ஒரு டோல்கேட் வரும். அந்த டோல்கேட்லேருந்து கொஞ்சம் தூரம் போனாவே ரைட்டில் வந்து வழி இருக்கும். வெள்ளாளகுண்டுன்னு சொல்லிட்டு ஊருங்க. அங்கே வந்து நீங்கள் கேட்டால் மட்டும்தான் தெரியும். ஏன்னா எந்த போர்டுமே அந்த நந்தி கோயிலுக்கு போகிறதுக்கு எந்த போர்டோ போஸ்டரோ எதுவுமே வழியில் இல்லை. நாங்களே கேட்டு தான் போனோம். கேட்டால் அங்கே சொன்னாங்க, நாங்கள் வந்து பிரியா வீட்லேருந்து வரும்போது வந்தோம். அவங்க சொன்னாங்க டோல்கேட்டுக்கு முன்னாடியே வந்து ஒரு வழி போகுது, அங்கேருந்து நீங்கள் உள்ளே 4 கிலோமீட்டர் போனால் வெள்ளாளகுண்டுன்னு கேளுங்க அப்படின்னாங்க. ஆனால் அந்த வெள்ளாளகுண்டுன்ற ஊருக்கு வந்து ப்ரைவேட் பஸ்ஸு, டவுன் பஸ் எல்லாமே போகுது நிறையா. நாங்கள் போகும்போதே பார்த்தீங்கன்னா 2, 3 பஸ் போச்சு. பஸ் வசதி இருக்குது. ஆனால் அங்கேருந்து கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து நமக்கு வசதி கிடையாது. அது வந்து கொஞ்சம் காடு மாதிரி நிலங்கள்லாம் உள்ள மலை இல்லையா, அங்கே போகிறதுக்கு வந்து நமக்கு வசதி இல்லை. அங்கே ஆட்டோலாம் இருக்குது. நீங்கள் ஆட்டோ பண்ணின்னு போகலாம், காரில் போகிறவங்க போகலாம், 2 வீலரில் போகிறவங்க ஈஸியாக போகலாம். நாங்கள் வந்து 2 வீலரில் தான் போனோம். முத்துமலை முருகர் வந்து அந்த சிலையை கட்டினார் பார்த்தீங்களா, அவர் தான் வந்து இந்த நந்தியும் வந்து அவர் தான் வந்து கட்டினதான், வடிவமைச்சது அவர் தான் அந்த நந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்காக ரொம்ப நாளாக பார்க்கணும் அப்படின்னு இருந்தோம். கும்பாபிஷேகம் இப்போ தான் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி தான் நடந்தது அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. ஏன்னா இந்த இடைநாளில் வந்து அங்கே கூட்டம்லாம் இல்லைங்க. நாங்கள் திங்கக்கிழமை போனதுனால கூட்டம்லாம் இல்லை. 2 வீலரில் நம்மள மாதிரி ஏதோ 2 பேர் வரவங்க தான் இருந்தாங்க. அதாவது அஷ்டமி, நவமி, அப்புறம் வந்து பிரதோஷம், இந்த மாதிரி நாளில் வந்து கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அங்கே இருக்கிறவங்க. நாங்கள் 2 வீலரில் போயிட்டு ஒரு 4 கிலோமீட்டர் போயிட்டு வந்துட்டோம். ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் மலை சுற்றி அழகாக ரொம்ப இருக்குது. அது ஃபுல்லாகவே வீடியோ எடுத்துருக்கோம், அதை பாருங்கள். நம்ம தெரியாதவங்க வந்து நந்தி சிலையை மட்டும் பார்த்துட்டு கோயில் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுவோம். நாங்களும் அப்படி தான் போனோம். வெறும் சிலை மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்கு முன்னாடி பழைய சாமி, அதாவது நந்தி சிலை கட்டுறதுக்கு முன்னே கோயில் இருந்திருக்கும் பாருங்கள், அது எதிர் சைட்லேயே. அங்கே போகிறதுக்கே வந்து நம்ம உள்ளவே சுற்றிட்டு போனோம். சுற்றி வர இடத்துல அந்த மூலையில் பார்த்தீங்கன்னா சிவனுடைய லிங்கம் இருக்குது. பக்கத்தில் தண்ணி சின்ன சொம்புங்களாம் வச்சுருக்காங்க. நம்மளால் முடிஞ்ச காசு அந்த சாமியோட சிறு தலையில் வச்சுட்டு நம்ம கையால் வந்து தண்ணி எடுத்து அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது முடிச்சுட்டு உள்ளே சுற்றின்னு வந்தால் தான் உள்ளே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் போய்ட்டு சிவபெருமான் அங்கே சிலையாகவும் இருக்கார், லிங்கமாக இருக்கார். அங்கே உள்ளே வந்து லிங்கமாக இருக்கார். அங்கே பார்த்துட்டு நம்ம அந்த சிலைக்குள்ளே போனோன்னா டிக்கெட் வாங்கிட்டு தாங்க போகணும். எங்களுக்கு தெரியாது. ஆனால் சொன்னாங்க வழியிலே, நீங்கள் போனீங்கன்னா லிங்கம் மட்டும் வந்துடாதீங்க, உள்ளே வந்து சிவபெருமான் சிலையும் லிங்கம்லாம் இருக்குது, நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு போங்க. வெளியே சொன்னது எங்களுக்கு 100 ரூபான்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் சொன்னாங்க 50 ரூபா டிக்கெட்டுன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு 50 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு நான் மட்டும் தான் போனேங்க, இவர் வரல. நீ போயிட்டு வா எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொன்னார். நான் உள்ளே போனேன். அதாவது அந்த நந்தியோட வயிற்றுக்குள்ளே சிவபெருமானுடைய சிலையும் லிங்கம்லாம் வச்சுருக்குறாங்க. உள்ள ஒரே ரவுண்டு தான், சின்னதாக தான் இருக்குது உள்ள இடம். பெரிய நந்தின்றதெல்லாம் அதுக்கு திட்டமாக இருக்குது சுற்றி வரத்துக்கு. போயிட்டு உள்ளே சுற்றிட்டு அப்படியே சாமி பார்த்துட்டே வெளியே வந்துடணும். நான் மட்டும் தான் போனாங்களா. உள்ளே வந்து அப்படியே குகை மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. எனக்கு சீக்கிரம் போயிட்டு கும்பிட்டு வந்துட்டேன். ரொம்ப உள்ளே அப்படியே எப்படி இருக்கும், குகை மாதிரி இருந்ததுனால. ஆனால் நல்லா சிலைலாம் ரொம்ப நல்லா இருந்தது. லிங்கங்கள்லாம் ரொம்ப 2-3 லிங்கம் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம் நாங்கள். ஆனால் நீங்கள் அந்த ரூட்டில் போகிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறையாவது போயிட்டு வரலாம். பார்க்க வேண்டியது தான். உலகத்திலேயே சொன்னாங்க தானே, உலகிலேயே பெரிய நந்தியா, ரொம்ப பெரிய நந்தின்னு சொன்னாங்க. பார்த்தா ஆனால் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சுற்றி மலை அடி வர சூப்பராக இருந்தது. நல்ல வெயிலுங்க. நாங்கள் போயிட்டு வரும்போது ஓமலூர் தாண்டி வந்தால், ஓமலூருக்கு முன்னாடியே வந்து நுங்கு எப்போவுமே விற்பாங்க. ஆனால் இப்போ சீசன் கொஞ்சம் கொஞ்சமாக முடியறதுக்குள்ளே நுங்கே கிடைக்கல. ஒருத்தர் மட்டும் தான் வச்சுருந்தது, அதுவும் கடைசி. இந்த நுங்கு சீசன் வந்ததுலேருந்து அந்த ஒரே ஒருத்தர்கிட்ட மட்டும் நிறைய முறை வாங்கியிருக்குறங்களா, கிடைக்கும் போது தான் நம்ம சாப்பிட்ணும். இப்போ பாருங்கள் கிடைக்கவே இல்லை. அவர் மட்டும்தான் அதுவும் தேடி தேடி பண்ணின்னு இருப்பாராம். அதனால் நாங்கள் எப்போவுமே வாங்குற மாதிரி எங்களுக்கு கொடுத்தாங்க. 50 ரூபாய்க்கு 9 நுங்குன்னு கொடுத்தாங்க. அதுவும் இந்த நுங்கு வாங்கிட்டு வந்தால் எங்கள் வீட்டில் என்ன தெரியுங்களா, வாங்கின்னு வந்தோமா நம்ம 4 சாப்பிட்டா அவர் சாப்பிடுவார் அப்படின்றதே கிடையாதுங்க. அதனாலே எனக்கு எதுவாக இருந்தாலும் எனக்கு பயம்தான். வாங்கிட்டு வந்தால் இந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தமாக கொடுத்தா மட்டும் தான் சாப்பிடுவார். அவர் தோல் எடுத்துகிட்டே சாப்பிட மாட்டார். அப்புறம் பனங்காவோடு வாங்கிட்டு வந்தால் பனங்காய் சாப்பிட மாட்டார். அதனாலே இப்போ நான் எடுத்துகிட்டு வந்து என் தோலெல்லாம் எடுத்து கொடுத்தா தான் அவர் சாப்பிடுவார். இந்த பனங்காய் நான் எதுக்காக நுங்கு உங்களுக்கு காமிக்கிறேன்னா, இப்போ என்ன தான் சாயங்காலம் ஆனால் இங்கே நாங்கள் இருக்கிற இடத்துல ஓமலூர் பக்கத்தில் சரியான மழைங்க. டெய்லி மழை இந்த 10 நாளாக பார்க்குறோம் நாங்கள். ஆனால் பகலில் வந்து ஃபுல்லாக வெயில் உள்ளவே இருக்கிறதுனால இந்த வெயிலுக்கு அனலுக்கு அப்படியே குறுப்பாக வேகுற மாதிரி வந்தது. நமக்கே பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்குலாம் எப்படி இருக்கும் இந்த வெயிலுக்கு அனல் மாதிரி. இந்த மாதிரி நுங்கு கிடைச்சதுன்னா அந்த ரொம்ப இலசாக இருக்கிற நுங்காக எடுத்துங்க. இது ரொம்ப இலசாக தான் இருக்குது. இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதில் தண்ணி வரும், இப்படி பிச்சிட்டிங்கன்னா சென்டரில் பாருங்கள் தண்ணி ஒழுகும். இது பாருங்கள். இந்த தண்ணி எடுத்து மூஞ்சி, உடம்பு ஃபுல்லாக, முதுகு எல்லாமே தடவி விட்ருங்க. நல்லா ஒரு 1/2 மணி நேரம் தடவி விட்டுட்டு குளிக்க வச்சுடுங்க. நம்மளும் ஃபுல்லாக தேய்ச்சிக்கலாம். கை, கால், மூஞ்சி எல்லாம், கழுத்து எல்லாமே அந்த குறுப்பாக
ஈட்டுக்கு வந்து வருதுங்க இல்லையா குறிப்பு, அதெல்லாம் வந்து சரியாயிடும். ரொம்ப குளிர்ச்சி நுங்கு கிடைக்கும் போது சாப்பிட்டுங்க. இப்போயே நிறைய இடத்துல இல்லை, இருக்கும்போது நம்ம வாங்கி சாப்பிட்டு நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஓமலூர்லேருந்து சேலம் போகிற கொஞ்சம் அதை டோல்கேட்டுன்னு சொல்லுவாங்க, அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கடை இருக்குங்க, நாகப்பழம் கடை. அதாவது இங்கே நவாப்பழன்றாங்க, நாங்கள் நாகப்பழம்னு சொல்லுவோம். பிரியாவுக்கு வாங்கிட்டு போனேன் நான் ஊருக்கு போகும்போது. நீங்களாம் கிடைக்கும் போது அதையும் வாங்கி சாப்பிடுங்க. ரோடு ஃபுல்லாகவே நான் அந்த பக்கம் மறுபடியும் போனால் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். அவ்வளோ நாகப்பழம் ரோடு ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸு மட்டும் பயன்படுத்துங்க நீங்கள், ரொம்ப சூப்பராக கேட்கும், உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் அந்த நந்தி போய் பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். போயிருந்தால் நாங்கள் போயிட்டு வந்தோம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோருக்கும் நன்றி.